சேர்ந்தாருன்னா அவருக்கு லாபம், என்டிஏக்கு லாபம். போத் பெனிஃபிஷியரி. அதில் ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்கும், இவங்களுக்கு வந்து சால்டான வெற்றி கிடைக்கும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. சேரலைன்னா என்டிஏக்கு எவ்வளோ நட்டங்கிறது நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். டிவிகேக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எதுவுமே எடுக்கலை. ஏதாவது எடுத்தால் 100 ரூபா வச்சுருந்தீங்க, 50 ரூபா ஆயிடுச்சுன்னா 50 ரூபா நட்டணும். 1 ரூபாவோட கையில் இல்லாமல் வர்ற ரூபா பூரா லாபம் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஸோ வந்தால் பெனிஃபிட்ங்கிறது எல்லாருக்கும் இது ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு பயங்கரமாக அனலிசிஸ் பண்ணி டேட்டாலாம் எடுத்து வச்சு சொன்னாங்க. இல்லை, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. டிவிகேலேயே பலர் விரும்புகிறார்கள், அவ்வளோதான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வேண்டாம்னு 2024 திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தார். தேவைங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கிட்டாங்க. 25 சேர்ந்துட்டார். 2 அலையன்ஸ் வேணும்னு ஏடிஎம்கே பிஜேபியிலே 2024 சொன்னாங்க. 2024 வேண்டாம் 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருக்குமே நட்டம். 25 ஒன்று சேர்ந்தாங்க, 26 ஒன்றா போகிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பெற்றதை விட பெரிய வெற்றி பெற போகிறாங்க கண்கூடாக பார்க்குறோம். ஆட்சி பிடிக்கிறாங்களா இல்லை கொஞ்ச நாள் பார்த்தோம். அப்போ தாவேக்காவும் என்டிஏவும் சேரணும்னு தாவேக்காலையும் விரும்புகிறாங்க. ஐ நோ பீப்புள். என்டிஏல ஆப்வியஸாக விரும்புகிறாங்க. இவங்களே நீங்களே ஒத்துப்பீங்க. அப்போ 2 பேர் விரும்ப நடந்தால் நல்லதுன்னு தாவேக்காக்கு தெரிய போகுது. தேர்தல் முடிஞ்ச பிறகா முன்னாடிங்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அப்பயே சொன்னாங்க சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பின்னாடி நினைப்பாராக இருக்கும். உள்ளே சேர்ந்தான்னு அவருக்கு லாபம்.